இன்றைக்கி சண்டேங்க. கோயம்புத்தூரில் தங்கச்சி பாப்பா அங்கே படிச்சுட்டு இருக்கிறதுனால அம்மா அப்பா 2 பேரும் அங்கே இருக்காங்க. அம்மா வந்து எப்போவுமே பக்கத்தில் இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு வரும்போது என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் எனக்கும் தங்கச்சிக்கும் நாங்கள் சொல்லாமலே எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அம்மா இப்போ ஊரில் இருக்கிறதுனால நானும் தங்கச்சி என்ன பண்ணோம், இந்த சண்டேக்கு வந்து லஞ்ச் நம்மளே இங்கே ரெடி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம், அம்மாவுக்கு ஒரு நாள் வேலை இல்லாமல் இருக்கட்டும், போய் எல்லோரும் அங்கே சாப்பிட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படின்னு நினச்சிட்டு கோழி குழம்பு, சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். ரெண்டும் செஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து கருவேப்பில் பொடினா ரொம்ப பிடிக்குமா, இங்கே அத்தை வந்து கருவேப்பில் நிறைய கிடச்சிதுன்னு அத்தையும் கொடுத்தாங்க. எனக்கும் பக்கத்துலேயே கொஞ்சம் அதிகமாக இருந்தது, அதனால் சேர்த்து எல்லாமே கருவேப்பில் பொடியை அரைச்சிட்டேன். அதையும் பேக் பண்ணி பிரியாணி குழம்பு எல்லாமே தனித்தனியாக பேக் பண்ணி எடுத்தாச்சுங்க. அப்புறம் போகிற வழியில் தர்பூசணி அதையும் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கையோடு அதையும் எடுத்துகிட்டு போயாச்சு. அப்புறம் எப்போ வருவீங்கன்னு ஒரு 10 தடவை அப்பா ஃபோன் பண்ணியாச்சு. வந்துட்டோன்னு கடைசி ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அவ்வளோ சந்தோஷம் எங்களை பார்த்ததில். 10-15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுங்க பார்த்து. அப்புறம் போன உடனே வந்து இளநீ இங்கேருந்து பாப்பாவுக்கு வேணும் கொண்டு போயிருந்தோமா, நாங்களாம் மறந்துட்டோம். அவன் வந்து மறக்காமல் அக்காவுக்கு நான் தான் வெட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதை உடச்சி கொடுத்தான். மிக்சர் சாப்பிடும்போது அப்பாவுக்கு பல் இல்லாதனால அதில் இருக்கிற பூந்தியெல்லாம் பொறுக்கி நாங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருவோம். அதில் இருக்கிற கடலையெல்லாம் பொறுக்கி அப்பா எங்களுக்கு கொடுத்துருவாங்க. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். டீ குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நாங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது அம்மா அப்பவும் மீன் பக்கத்தில் கிடச்சிதுன்ட்டு வாங்கி ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஈவினிங் வந்து பக்கத்தில் இருக்கிற மால் தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தோம். பாப்பாவும் தம்பியும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக விளையாண்டாங்க. கொஞ்சம் நேரம் தான், 7 o'clock அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்தாச்சு. 2 பேருக்குமே ஆனுவல் எக்ஸாம். ஸோ படிச்சுட்டு தூங்கிட்டாங்க. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு நேரமே கிளம்பி அவனை கொண்டாந்து ஸ்கூலில் விட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ணிட்டு தான் வந்தோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.